ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டே 9 ஆஃப் த சேலஞ்ச் தாங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே ஓவர் நைட் ஓட்ஸ் தான் நேற்றே வச்சுட்டோம். ஸோ அதுதான் பசங்களுக்கு கொடுத்தாச்சு. லஞ்சுக்கு வந்து ப்ராக்கலி பன்னீர் பராத்தா தான் பண்ணியிருந்தேன். என்னோட ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. நிறையா ஷார்ட்ஸில் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த வாட்டி எக்ஸ்ட்ராவாக டோஃபுவும் போட்டு நான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டஃபிங்கை இந்த பராத்தா பண்ணி ஸ்டஃப் பண்ணிவிட்டு யூஷுவலாக பண்ணுற மாதிரி சப்பாத்தி பண்ண வேண்டியதாங்க. நான் யூஸ் பண்ண ஃப்ளோர் கப்லி ஃப்ளோர் தான், சம்பா கோதுமை தான். ஸோ இது பண்ணி பேக் பண்ணி கர்ட் வச்சு பசங்களுக்கு கொடுத்தாச்சு. நான் என்னோட பம்கின் ஜூஸ் குடிச்சிட்டு யோகா அண்ட் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அது முடித்ததுக்கப்புறமா ஓவர் நைட் ஓட்ஸ் வித் ப்ரோட்டீன் பவுடர் அண்ட் லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வச்சு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி இட்லி மாவுக்காக நான் நேற்றுக்கே அரைச்சி ஃபர்மெண்ட் பண்ணதுக்கு அவனில் வச்சுருந்தேன். ஸோ அது நல்லா மார்னிங் பார்த்திங்கன்னா நல்லா ஃபர்மெண்ட் ஆகி நல்லா பொங்கி இருந்துச்சுங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இது வந்து நான் ரெட் ரைஸ் வச்சு தாங்க பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு வந்து சாலட், ப்ராக்கலி பராத்தா அண்ட் கர்டு, அப்புறம் நேற்றுக்கு லெஃப்ட் ஓவர்ஸ் கொஞ்சம் கூட்டும் ராஜ்மா கிரேவியும் இருந்துச்சு. அது வச்சு சாப்பிட்டாச்சு. லாஸ்ட் டைம் ஹோல் ஃபுட்ஸ் போகும்போது இந்த கோகோனட் நாக் இருந்துச்சுங்க. சரி ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு அண்ட் க்ளீன் இன்க்ரீடியன்ஸும். ஸோ கொஞ்சோண்டு அது சாப்பிட்டாச்சு. நைட்டுக்கு இந்த ரெட் ரைஸ் இட்லி அண்ட் சட்னி தாங்க வச்சு சாப்பிட்டேன். ரொம்பவே சாஃப்டாக நல்லாவே இருந்துச்சு. எங்கள் ஃப்ரெண்டு வந்து நெய்பர் ஒரு பிக் டப்பா வந்து ஒரு ஹோம்மேட் ஐஸ்கிரீம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது கொஞ்சோண்டு டெசர்ட்டாக சாப்பிட்டாச்சு. என்னோட டே இன்றைக்கி சூப்பராக போச்சு. உங்களது எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள்.